ஐயா சுவாமி சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில சுவாமி எல்லாம் அந்த பிச்சைக்காரனெல்லாம் மறந்துருவாங்க. இந்த சடங்குகளும், சம்பிரதாயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நீங்க இப்ப உணர்றீங்களா? காலகாலமா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வியாசர் காலத்திலிருந்து வந்த ஞானிகள் பூரா இன்னைக்கு ஒவ்வொரு ஞானிகளுக்கு பின்னாலேயும் அவங்களுடைய வேலைகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்கள வச்சு நடக்கக்கூடிய சம்பிரதாயங்களும் சடங்குகளும் தானே அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ஒர்க்ஸை, அந்த வியாசர் ஒர்க்குன்னா என்ன, அந்த வேதங்களை பகுத்து எடுத்தது, இன்னும் பாகவதம் எழுதுனது, பாரதம் மகாபாரதம் எழுதுனது, எவ்வளோ வேலைகள். நீங்கள் மகாபாரதம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? பாகவதம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? அடுத்தடுத்து வந்த ஞானிகள் எழுதின அந்த ஒர்க்ஸ் பூராமே யார் படிச்சிருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஞானிகள், அதாவது ரமண மகர்ஷி எழுதின அந்த அந்த பாடல்கள் முதற்கொண்டு இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கூட்டம் அளவாயுது. மக்கள் கூட்டம் பூரா போய்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலை அந்த கோவிலே இடைக்காடர் சமாதி மேலே கட்டப்பட்ட கோவில் அது. அந்த இடைக்காடர் பாடின பாடல்கள் யாருக்காவது தெரியுமா? அதே போல் சுவாமி இருக்கார். சுவாமி கிட்டத்தட்ட 1965 கிட்டத்தட்ட 2001 வரைக்கும் 36 வருஷ காலங்கள் இங்கே வாழ்ந்திருந்து அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கார். அந்த வேலைகள் யாராவது அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? அதை யாராவது நினைவில் கொள்கிறாங்களா? ஆனால் ஆசிரமங்களை பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்கும். நாம சொல்கிறதுங்கிறது ஒரு சடங்காக போச்சு, ஒரு சம்பிரதாயமாக போச்சு. பாத பூஜைகள்ங்கிறது ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாக போச்சே தவிர்த்து அங்கே பக்தி எங்கே பரிணமிக்குது? சாமி என்ன சொன்னாருங்கிறது யாருக்கு தெரியுது? அங்கே வேத கோஷங்கள் நடக்குது, வேத பாடசாலை நடக்குது, எல்லாமே நடக்குது. அந்த வேதங்களை பற்றி சாமி என்ன சொன்னார்னா, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு 32 வருஷ காலம் ஆகும். இந்த 32 வருஷ காலம் அவங்க படித்ததுக்கப்புறம் அதனால் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, பகவானுடைய நாமத்தை அதனுடைய மதிப்பை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நம்ம முதலேருந்தே நாமம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு சமஸ்கிருதம் தெரியலைங்கிற கவலை நமக்கு வேண்டாம். நம்ம ஆண்டவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும்னு சொன்னார். ஆண்டவன் நாமம் மட்டுமா நடக்குது? ஆண்டவன் நாமம் சொல்லப்படுது. ஆனாலும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எவ்வளவு நடக்குது. இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஏதாவது நடக்காமல் போயிடுச்சுன்னா நமக்கு இடைஞ்சல் வருமோங்கிற பயத்தில் தானே இவ்வளவு நடக்குது. இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமே நமக்கு ஏதாவது தீங்கு விளைஞ்சிருமோங்கிற கவலையில் தானே வருது. எவ்வளவு பயத்தில் இந்த பக்தி வருது. பயத்தில் தானே பக்தி வருது. அந்த ஞானிகள் மேலே கொண்ட பக்தினால் யாருக்காவது அந்த ஒரு பரம்பொருளை அடையணுங்கிற ஒரு வேட்கை வருதான்னு பாருங்கள். இல்லை, அந்த பரம்பொருளை பற்றி யாரும் கவலையே படுறதில்லை. தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுகம், தன் குடும்பத்தினரின் சுகம் எல்லாம் தான் 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 தான். ஆனால் எந்த ஞானிகள் இந்த தானுங்கிற அகந்தையை போக்கணுங்கிறத சொல்லிகிட்டே வந்தாங்களோ அவங்க இடத்துலையே தான் முக்கியமாகி, நீ இந்த காரியம், இந்த பூஜை பண்ணால் உனக்கு இது நல்லது, இந்த அபிஷேகம் பண்ணால் உனக்கு இப்படி நடக்கும், இத்தனை நாமம் சொன்னினா உனக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த பாத பூஜை பண்ணினா உனக்கு இதெல்லாம் நடக்கும். இவ்வளவும் கற்றுக் கொடுக்குற மையமாக போச்சுல்ல. எந்த இடங்கள் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துலையே அத்தனை ஆசைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு காரணமாக ஆகிடுதில்ல. அங்கே போய் இந்த பூஜை பண்ணால், இந்த தபஸ் இருந்தால் என் பிள்ளை பாஸ் பண்ணிடுவான், என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துடும், என் நோய் குணமாயிடும். இவ்வளோ இந்த லோகமே மாயா லோகங்கிறத அத்தனை ஞானிகளும் சொல்லிட்டாங்கல்ல. இது வெறும் மாய. இந்த சரீர வாழ்க்கைங்கிறது ஒரு மாய. இது நிலையாத ஒன்று, போயிடும்னு சொன்னாங்க, அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே நம்முடைய இதயத்துக்குள்ளே போகலை. இல்லை, சுவாமி நம்ம இதயத்துக்குள்ளே வச்சுருக்கோன்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். சாமியுடைய நாமத்தை இதயத்துக்குள்ளே வச்சுருக்கோன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் சாமி சொன்ன உபதேசங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம்ல. அந்த நாமத்தையும் அந்த சொரூபத்தையும் மனசுக்குள்ளே வச்சுருக்கோம், பக்தி செலுத்துகிறோன்னு
நம்ம நினைக்கிறதுக்கு காரணமே அது நமக்கு தேவை. அது இருந்தால் தான் நம்ம சுகமாக வாழலாம். இல்லைன்னா நம்மளால சுகமாக வாழ முடியாதுங்கிற ஒரு பயத்தில் தான் இவ்வளவு நடந்துட்டுருக்கு. இவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் உலகம் முழுவதும் பல்வேறு மதங்கள்ல எல்லாமே நடந்தாலும், இந்த உலகத்துல எங்கேயாவது யுத்தம் குறைஞ்சிருக்கா? வன்முறைகள் குறைஞ்சிருக்கா? தீய காரியங்கள் நடக்கிறது குறைஞ்சிருக்கா? ஆ இயற்கை பேராபத்து, பேரழிவு நடக்கிறது குறைஞ்சிருக்கா? இன்னும் கூடிக்கிட்டே போகுதுல்ல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல மானுட சமுதாயம். எல்லா மதத்தினரும், இயேசுநாதர் ஆகட்டும், யாருனாலும் ஆகட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் ஆகட்டும், அந்த இயேசுநாதர் தான் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறேன்னு சொன்னாரா? கிடையாது. முகமது தான் இஸ்லாம் மதத்தை நிறுவனேன்னு சொன்னாரா? கிடையாது. கௌதம புத்தர் தான் புத்த மதத்தை நிறுவனேன்னு சொன்னாரா? கிடையாது. ஆனால் இத்தனை மதங்களும் வந்து இவ்வளவு வழிமுறைகளையும் கற்பித்து, இவ்வளவு சடங்குகள் சம்பிரதாயங்களையும் கற்பித்து, மக்களை பூரா ஒன்றும் தெரியாதவங்களை ஆக்கி, அவங்கள பூரா ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி, அவங்கள பூரா ஆசை வயப்படுத்தி, இத்தனை சம்பிரதாயங்களும் செஞ்சு பெரிய பெரிய கோவில்களும் இதுமா கட்டி அந்த இடத்தினுடைய தூய்மையே பாழாக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்கோம். இவ்வளோ பெரிய கோவில்களும் இவ்வளோ பெரிய வழிபாட்டு தலங்களும் நம்ம கெட்டதுக்கு காரணமே அந்த ஞானிகளின் தனிமையில் உட்கார்ந்து நினைக்கிறதுக்கும், அந்த ஞானிகளுடைய உபதேசங்களை வந்து திருப்பி திருப்பி மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்து அதை தியானித்து நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்காகத்தான் இத்தகைய கோயில்கள்லாம் கட்டப்பட்டது. ஆனால் அதுக்கு நேரு விரோதமாக சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை மட்டும்தான் செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சுல்ல. ஞானிகள் மறந்துட்டாங்கல்ல. அதனால தான் சாமி சரியாக சொன்னார். ஒரு காலத்தில் இந்த பிச்சைக்காரனெல்லாம் மறந்துடுவாங்க, இந்த கட்டடங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்கள் மட்டும்தான் இருக்கும்னு. சத்தியமான வார்த்தை. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, வியாசர காலத்துலேருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே வரக்கூடிய ஞானிகள் பேராலும் இதான் நடக்க போகுது. அதனால் உலகத்தாருக்கும் சரி, யாருக்கும் சரி எந்த பயனும் விளைய போகிறது கிடையாது. ஞானிகளை நினைக்கக்கூடிய, ஞானிகளுடைய உபதேசங்களை கடைப்பிடிக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் அந்த மோட்சங்கிற அந்த விடுதலைங்கிறது மட்டும் கிடைக்க போகுது. அது ரொம்ப சொற்பமான ஒரு இதில் தான் கிடைக்க போகுது. அவங்க மட்டும் அந்த அந்த பரிணாம வளர்ச்சியில் முன்னோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர். மற்றவங்க எல்லாம் இன்னொரு பிறவி, இன்னொரு பிறவி, இன்னொரு பிறவி, இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு முடிவே இல்லாத ஒரு தொடர்ச்சி இன்ஃபினைட்டாக போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு ஒரு மாய பிம்பம் இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இதைத்தான் சாமி சொன்னாங்க. அப்படியே தான் நடந்துட்டு வருது.